ஆன்மீக ஒளி நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு இந்த பதிவை நீங்கள் பார்க்கிறீர்கள் என்றால் இது தற்செயலானது அல்ல. சாட்சாத் அந்த பரமேஸ்வரனே உங்களை தேடி வந்து பேசும் வார்த்தைகள் இது. ஆமாம், சிவபெருமான் தன் பக்தன் ஒருவனிடம் இன்னும் 24 மணி நேரத்திற்குள் உனக்கு ஒரு நல்ல செய்தி வரும் என்று வாக்கு கொடுத்திருக்கிறார். அந்த பக்தன் வேற யாருமல்ல, இன்றைக்கு பல கஷ்டங்களோடு இந்த பதிவை பார்த்து கொண்டிருக்கும் நீங்கள்தான். ஈசன் உங்களுக்கு என்ன சொல்ல வருகிறார்? அந்த 24 மணி நேர ரகசியம் என்ன? இந்த கதையை முழுமையாக கேளுங்கள். உங்கள் வாழ்க்கையே மாறப்போகிறது. ஒரு ஊரில் சோமநாதன் என்ற சிவபக்தன் ஒருவன் வாழ்ந்து வந்தான். அவன் சிவபெருமான் மீது அளவு கடந்த பக்தி கொண்டவன். ஆனால் அவனுடைய வாழ்க்கையில் சோதனைகளுக்கும் கஷ்டங்களுக்கும் பஞ்சமே இல்லை. வறுமை, கடன் தொல்லை, குடும்பத்தில் நிம்மதியின்மை என எல்லாவற்றாலும் அவதிப்பட்டான். இருந்தாலும் அவன் சிவனை கும்பிடுவதை நிறுத்தவில்லை. தினமும் ஓம் நம சிவாயே என்று உருகி உருகி வழிபடுவான். ஒரு நாள் அவனுடைய கஷ்டங்கள் எல்லை மீறி போனது. மனமுடைந்த சோமநாதன் சிவன் கோவிலுக்குச் சென்று சிலையின் முன்னால் அமர்ந்து கண்ணீர் விட்டு அழுதான். ஈசா, என் பக்திக்கு இன்னும் உனக்கு சோதனை போதவில்லையா? எல்லாரும் என்னை ஏளனமாக பார்க்கிறார்கள். எனக்கு விடிவு காலமே இல்லையா? ஏன் என் குரல் உனக்கு கேட்கவில்லை என்று கதறினான். அன்று இரவு அவனது கனவில் ஒரு பிரகாசமான ஒளி தோன்றியது. அந்த ஒளியின் நடுவிலிருந்து புன்னகைத்த முகத்தோடு சிவபெருமான் காட்சியளித்தார். சிவபெருமான் அவனிடம் கம்பீரமான கனிவான குரலில் சொன்னார், மகனே, கலங்காதே. உன் கண்ணீர் துளிகள் ஒவ்வொன்றையும் நான் பார்த்து கொண்டுதான் இருக்கிறேன். உன்னுடைய பொறுமையையும் பக்தியையும் நான் சோதித்து பார்த்தேன். அதில் நீ ஜெயித்து விட்டாய். இனி உன் வாழ்வில் துன்பங்களுக்கு இடமில்லை. இன்னும் 24 மணி நேரத்திற்குள் உன்னை தேடி ஒரு நல்ல செய்தி வரும். உன் கஷ்டங்கள் யாவும் பனி போல விலகும். இது என் வாக்கு என்று கூறி மறைந்தார். மறுநாள் காலை சோமநாதன் கண் விழித்த போது அவனுள் ஒரு புது நம்பிக்கை பிறந்தது. ஈசன் சொன்னபடியே அன்றைய நாள் முடிவதற்குள் அவனுக்கு ஒரு பெரிய அதிர்ஷ்டம் அடித்தது. பல வருடங்களாக அவனுக்கு வரவேண்டிய சொத்து கைக்கு வந்தது. அவனது கடன் தொல்லைகள் அனைத்தும் தீர்ந்தன. ஈசனின் 24 மணி நேர வாக்கு அவனது வாழ்க்கையையே தலைகீழாக மாற்றியது. அன்பான சிவபக்தர்களே, இந்த கதையில் வந்த சோமநாதனைப் போலத்தான் நீங்களும் இன்று பல கஷ்டங்களோடு கண்ணீரோடு இந்த பதிவை பார்த்து கொண்டிருக்கலாம். ஈசன் உங்களுக்கு சொல்கிறார், உன் பிரார்த்தனை எனக்கு கேட்டுவிட்டது. இன்னும் 24 மணி நேரத்திற்குள் உன் கவலையை தீர்க்கும் ஒரு நல்ல செய்தி உன்னை தேடி வரும். நம்பிக்கையோடு இரு. இந்த 24 மணி நேரத்திலே உங்களுக்கு நடக்கப் போகும் அந்த அதிசயத்தை வரவேற்க கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் ஓம் நம சிவாய் என்று எழுதி உங்கள் நன்றியை ஈசனுக்கு தெரிவியுங்கள். இந்த பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தால் ஆன்மீக ஒளி சேனலை சப்ஸ்கிரைப் செய்து மற்ற சிவபக்தர்களுக்கும் பகிருங்கள். திருச்சிற்றம்பலம்.